ஏன்னா விஜயகாந்த் சார் எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு விஜய் சேதுபதி பிடிக்கும். அவரோட ஆவி தான் இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர்ட்ட உணர்வுகள் அதே மாதிரி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நான் வைதேகி காத்திருந்தால் நடிச்சுட்டு இருக்கேன் விஜயகாந்த் சார். படம் எடுக்கலான்னு இருக்கிறோம், என்ன சார் பண்ணலாம், படம் எடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவரு ஐடியா கொடுக்குறாரு. நிறைய கேரக்டரைசேஷன் விஜயகாந்த் சார்கிட்ட என்னென்ன கேரக்டரைசேஷனோ அதெல்லாம் விஜய் சேதுபதி. இப்போ பிக் பாஸ் கூட பண்ணி முடிச்சாரு. பண்ணி முடிச்சோன்னா அந்த யூனிட்டுக்கே ஒரு நாள் சாப்பாடு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர். அம்மா ரொம்ப பிடிச்சனால தான் என்னவோ தெரியாது, எனக்கு புள்ள. அம்மா நம்ம 2 பேரும் சீக்கிரத்தில் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணணுமான்னு. வேணாம் கண்ணு அப்படின்னு. என்னம்மா வேணாங்கிறீங்க? ஆமாம் கண்ணு, எனக்கு ஏதாவது நடந்ததுன்னு கேள்விப்பட்டா அங்கே ஃபர்ஸ்ட் ஆளாக நீங்கள் தான் இருக்கணும்னு. ஏமா இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் கண்ணு. கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. அப்புறம் நீங்கள் நானும் ஒரு 4-5 படம் தொழில் பண்ணேன். ரியல் எஸ்டேட் பண்ணேன், ஹோட்டல் வச்சுருந்தேன், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன். இதெல்லாம் ஓகே. அது மாதிரி நீங்கள் எப்படி பண்ணீங்க இதெல்லாம்? நான் வைதேகி காத்திருந்தால் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் விஜயகாந்த் சாரோட. அப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி வாட்டர் சப்ளை அது நல்லா கொஞ்சம் பணம் வருது, பட் வேஸ்ட் பண்ண வேணான்னு படம் எடுக்கலான்னு இருக்கிறோம், என்ன சார் பண்ணலாம், படம் எடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவர் ஐடியா கொடுக்குறாரு. இப்போ மோகனுக்கு தான் நல்ல மார்க்கெட்டு, அவர் தான் நல்ல நம்பர் 1 ஹீரோ, நீங்கள் தான் அவர் கூட 2-3 படம் நடிக்கிறீங்கல்ல, அப்படியே நைஸாக கேளுங்க அவரோட டேட்டுன்னு விஜயகாந்த் சார் எனக்கு சொல்கிறார். சரி சார் நான் போய் கேட்குறேன் அப்படின்னு. அவருக்கு ஒரு ரெட்டின்னு ஒரு மேனேஜர், எல்லாருக்கும் ஒரு மேனேஜர் இருப்பாங்க. மேனேஜரே இல்லாமல் இந்த நிமிஷம் வரலாம் ஓடிட்டு இருக்கிறது நீங்களும் சார் பாருங்கள் சார், நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். ஏன்னா கொடுக்க போகிறவங்க யாரோ, வாங்க போகிறது நம்ம தானே டிசைட் பண்ணோம் என்ன வாங்கணும்னு. சரின்னு அவர் டேட் இல்லை, 2 வருஷத்துக்கு இல்லைன்ட்டார் மோகன் சார். இப்போ திருப்பி விஜயகாந்த் சார்கிட்ட சொல்கிறேன், சார் அவர் 2 வருஷத்துக்கு பிஸியா சார். சார் இந்த கதை நல்லா இருக்குது, நீங்கள் ஒரு தடவை கேளுங்க. நான் பாய் டேட்டு கொடுக்க மாட்டானே, நானும் பிஸியாக இருக்கேனே, என்ன பண்ணுறது. சரி கதை சொல்லுங்கன்னா சிவச்சந்திர அண்ணா தான் அதுக்கு கதை. சரி சிவச்சந்திர அண்ணா, பில்லா கிருஷ்ணமூர்த்தி சார் டைரக்ட். கதையை கேட்டார், அவருக்கு பிடிச்சிருச்சு. சரி நம்மளே பண்ணலாம், நானே பண்ணுறேன் அப்படின்னு என்னை ப்ரொடியூசர் ஆக்கி விட்டதே விஜயகாந்த் சார். அவர் தான், அவரே ஒரு ஹீரோ, அவரும் பிஸியான ஹீரோ. ஆனாலும் அவர் மோகனை போய் அப்ரோச் பண்ணுங்க, பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். நல்லா அந்த படம் எனக்கு லாஸ் கிடையாது, ஆனால் பெரிய லாஸ் கிடையாது, பெரிய ப்ராஃபிட் கிடையாது, என்னை கையை கடிக்கல. அதனால தான் நான் நெகட்டிவ் ரைட்ஸ் எல்லாம் விற்கும் போது கூட இவர் சொல்கிறார் விஜயகாந்த் சார் கொடுக்காதீங்க. அவர் தான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் கொண்டாந்ததே விஜயகாந்த் சார் தான். பெங்களூர் மட்டும் அவர் வாங்கினார், மற்ற எல்லாமே மதுரை எல்லாமே அவர் தான், அவர் சொன்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வந்தாங்க. அப்போ சொன்னார், நீங்கள் நெகட்டிவ் ரைட்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க, வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பின்னாடி அப்பப்போ சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கோன்னார். நமக்கு அப்போல்லாம் புரியல. அதுவும் இல்லாமல் இதை வச்சுக்கிட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நேரத்தில், படம் ரிலீஸ் நேரத்தில் பிரிண்ட்டு கொடுக்கலன்னு அவங்கவுங்க கத்துறாங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பயமாயிடுச்சு. ஐயோ நம்ம இனிமேல் சினிமாவே எடுக்கக்கூடாதுங்கிற லெவலுக்கு வந்துருக்கு. எனக்கு ஒரு பயம், இந்த நெகட்டிவ் ரைட்ஸ் வச்சுட்டா இதை வச்சு இருக்கிறோமேங்கிறதுக்காக யார்கிட்ட போய் விற்கணும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம் சார். மதுரை சாந்தா ஃபிலிம்ஸ் கேட்குறாங்க, நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே அப்போவே நெகட்டிவ் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். அதனால் அப்படி ப்ரொடியூசர் ஆனவன் நான். விஜயகாந்த் சாரால் தான் நான் ப்ரொடியூசர் ஆனேன். நமக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படியே அசஸ் பண்ணுறதுல ஜெமினி கணேசன் சார், எம்ஜிஆர், நம்ம இவர் விஜய் சேதுபதி ஒரு ஆள். மற்றவங்க இல்லைன்னு நான் சொல்லலை, சுருக்கமாக சொல்கிறேன் இவங்க 3 பேர். அதில் விஜய் சேதுபதி ரொம்ப அசஸ் பண்ணுறது, பழைய நடிகர்களையெல்லாம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருக்கேன். விஜய் சேதுபதி பழைய ஆர்டிஸ்ட். ஆமாம், நானும் அவர் கூட நடிக்கும் போது என்னென்னலாம் நடக்கும் ஷூட்டிங்கில், யார் யார் எப்படி எப்படி எல்லாத்தையுமே கேட்டுக்குவார். ஆனால் நிறைய கேரக்டரைசேஷன் விஜயகாந்த் சார்கிட்ட என்னென்ன கேரக்டரைசேஷனோ அதெல்லாம் விஜய் சேதுபதி.
2 பேரும் எனக்கு அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க. ஆமாம், நல்ல ஜனங்களை ஒன்று சேர்க்கறது, அவங்கக்கிட்ட பழகிற விதம், ஆர்டிஸ்ட்டுங்கிட்ட பழகிற விதம், அது பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சின்ன ஆர்டிஸ்டாலும் ஒரே மாதிரி மரியாதை கொடுக்கறது, அது எல்லாமே விஜய் சேதுபதி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சனால தான் என்னவோ தெரியாது, எனக்கு புள்ள அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு போன மாதம் 30th அன்னைக்கு அவரை பார்த்தேன். அம்மா நம்ம 2 பேரும் சீக்கிரத்தில் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணணுமான்னு. வேணாம் கண்ணு அப்படின்னு. என்னம்மா வேணாங்கிறீங்க? ஆமாம் கண்ணு, எனக்கு நான் உங்களுக்கு அம்மா, நீங்கள் எனக்கு புள்ள, இந்த உறவு நீடிக்கணும்னா அந்த கமர்ஷியல் வேண்டாம். நம்ம நடிக்கிறோன்னு போயிட்டா யாராவது ஒருத்தர் என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட சினிமாவில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது இதுக்கு தான் அந்த அம்மா எப்பவுமே உங்ககிட்ட மெசேஜ் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்க வர்றது, உங்களை பார்க்க சொல்லுவாங்க. இது சினிமாவில் நடந்து ஒரு நல்ல எந்த விதமான கலுமிஷமும் இல்லாத ஒரு மைண்டில் கரப்ட் ஆகிடும். ஓ இருக்குமோ ஒரு வடிவுகரசியம்மா நம்ம கூட நடிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள். அது வேண்டாம். நம்ம நடிக்கணும்னு விதி இருந்தால் அது நடிக்கலாம். ஆனால் வேணாம் தம்பி, நான் அப்பப்போ உங்களை பார்க்கணும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்கணுன்னு நான் பார்ப்பேன். இப்போ ரைட்டராக அவரோட பிறந்த நாளுக்கு அனுப்புகிறேன், மெசேஜ் அனுப்புகிறேன், பதில் வருது, இது போதும் அப்படிங்கிற. இது ஆச்சரியமாக இருக்குமா? யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க. ஆமாம் கண்ணு, எனக்கு நீங்கள் பிள்ளையா இருங்க கடைசி வரலும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிட்டு வந்து, எனக்கு ஏதாவது நடந்ததுன்னு கேள்விப்பட்டால் அங்கே ஃபஸ்ட் ஆளாக நீங்கள் தான் இருக்கணும்னு. ஏமா இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் கண்ணு, இல்லை சார், உண்மையிலே எனக்கு ஆத்மார்த்தமாக என்னுடைய அடி மனசோட ஆசை என்னென்னா, எனக்கு ஏதாவதுன்னா அவர் தான் வரணும், அவர் தான் செய்யணும். அந்த அளவுக்கு எனக்கு விஜய் சேதுபதியை பிடிக்கும். ஏன்னா விஜயகாந்த் சார் எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு விஜய் சேதுபதி பிடிக்கும். அவரோட ஆவி தான் இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னமோ 2 பேர்ட்ட உணர்வுகள். அதே மாதிரி இப்போ பிக் பாஸ் கூட பண்ணி முடிச்சோன்னா அந்த யூனிட்டுக்கே ஒரு நாள் சாப்பாடு போட்டிருக்காரு. அந்த யூனிட்கே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர். அம்மா EVP கல்யாண மண்டபம் எடுத்து அதை புக் பண்ணி 2000 பேருக்கு ட்ரீட் கொடுத்துருக்காரு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இப்போ ஒருத்தர் பண்ணணுன்றது கிடையாது, பட் இருந்தாலும் அதே மாதிரி அது நடக்கும்போதெல்லாம் இல்லைங்க, கமல் சார் ஒரு அருமையான ஸ்டேஜ் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு, அதை கரெக்டாக நம்ம காப்பாற்றணும், அதை கரெக்டாக அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.